தப்பா மூஞ்சி சரியில்லாம போட்டோ எடுத்தீங்கன்னா அது தப்பு தானே. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. பாலிடிக்ஸ் பண்றவங்க வந்து பல கேஸ் மக்களுக்காக போராடி பாலிடிக்ஸ் பண்றாங்க. இவர் நேர சினிமால இருந்து அப்படியே வரணும்னா எப்படி சாத்தியமாகும்? ஓட்டு போடுற குடும்பம் எப்படி போனா அவர் நடுரோட்ல நின்று பிச்சை எடுக்கட்டும், விஜய்க்கும் போட்டுடலாம். அவர் நிக்கிறாரு, வியாபாரம் தானே இது. ஒரு கடை ஓபன் பண்ணாக்க புதுசா ஒரு வியாபாரி வரதான் செய்வான். அது ஓடுறது அவங்க திறமையை பொறுத்து இருக்குது. 25-30 வருஷம் அவரோட சினிமா வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டாரு. இந்த அனுபவத்தை அவர் இதுல கண்டிப்பா அப்ளை பண்ணுவாருன்றது எங்களோட. அந்த மனுஷனை பார்த்தாலே தெரியுது உண்மையா இருப்பாரு, அவர் மக்களுக்கு நிறைய செய்வாருன்றது எனக்கு என்னோட கணிப்பு. எனக்கு தோன்றது நான் சொல்லலாமா, ஒரு 150 தொகுதியில கூட அவர் வந்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா யாருமே வர முடியாதுல்ல. இப்ப நீங்க கூட தான் கேமரா வச்சிருக்கீங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்களா? ஆர்டி சேகர் தான் சார் வருவார். நல்லா செஞ்சுருக்கிறாரு. சத்யா நகரில் இந்த பிபி காலனி எல்லாமே வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இடமா அளந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல காசு வாங்குவாங்க, இங்கே ஃப்ரீயாகவே எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவர் நல்லபடியாக செய்கிறாரு, அதனால் அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஆமாம், அவர் சினிமா இதில் இருக்கிறாரு. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. அவரை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் வந்து சொல்கிறது, செய்கிறவங்க தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம், யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம், அதுதான், வேற ஒன்று. ஆர்டி சேகர் வந்து பெருவாரியான வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு நாங்கள் பாடுபடுறோம். எங்களுக்கு செய்திருக்கிறாரு. இருந்தாலும் எங்கள் தளபதி எங்கள் ஸ்டாலின் வந்து அவருடைய ஆட்சி அமைக்கணுன்றதுனால அவர் ஜெயிக்கணும். இது வந்து எங்களுக்கு ஆர்டி சேகர் வந்து பெருவாரியான வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மயான பூமியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இதுவாக 4 ஏக்கர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு எல்லாரும் 3 பேருக்குமே. அதனால எங்களுக்கு பெரிய விஷயம், அது யாரும் செய்ததில்லை, நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்டி சேகர் ஜெயிப்பாரு. இன்னைக்கு இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. திமுக கூட்டணி தான் நல்லா இருக்குது. திமுக கூட்டணியை இது பண்ணி போறோம். விஜய்க்கு முன் அனுபவமே எதுவுமே இல்லையே. பாலிடிக்ஸ் பண்றவங்க வந்து பல கேஸ் மக்களுக்காக போராடி பாலிடிக்ஸ் பண்றாங்க. இவர் நேர சினிமால இருந்து அப்படியே வரணும்னா எப்படி சாத்தியமாகும்? அவர் எதனா ஒரு மக்களுக்காக தரையில இறங்கி எதனா போராடி இருக்கணும், எதனா கேஸ் வாங்கியிருக்கணும். எதுவுமே யாருடைய இதுக்காக யாருடைய ஆசைக்காக வந்து அந்த மாதிரி பண்றாரு சொல்லுவாங்க. இருக்கு, பார்க் இருக்குது. இங்க நிறைய பார்க்குங்கெல்லாம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா செய்யறாங்க. எல்லாம் ரோடு, பாலம், மேம்பாலம்ன்றதுல மேம்பாலம் நாயகன்னு சொல்லலாம் திமுக கவர்மெண்ட். ஸோ பாலங்கள்லாம் நிறைய பாலங்கள் இன்னும் 5 இயர்ஸ் இருந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரியை போல உருவாக்குவாங்க. விஜய் இந்த வாட்டி கண்டிப்பா வருவார். இந்த வாட்டி அவர் வந்தாருன்னா ஒரு நல்லது நாட்டுக்கு நடக்கும். விஜய் வந்தா நல்லது தான்றது. எம்எல்ஏ தொகுதி இங்க பெரம்பூர் தொகுதி நிற்கிறாரு, நின்று வந்தா நல்லது தான். ஒரு புது ஆளா தேர்ந்தெடுக்கணும் மக்களுங்க. எல்லாம் 2 பேர் அண்ணா திமுக 2 பேர் மாத்தி வருது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சும்மா மேலுக்குதான் பேசுறது, புரியுதா? எல்லாமே இது மாதிரி தான் செய்யறாங்க. மக்களுக்கு தான் நடுரோட்டில் நிற்கிறது. இவனுங்க கொள்ளடிக்கிறதுக்கு மக்களுக்கு இப்ப வரி வந்து யாரு தரல? இது வீட்டு வரி, தண்ணி வரி, டாக்ஸ், கக்கூசு, அது இதுன்னு போட்டு மொத்தமா வீட்டு வாடகை. அவங்க என்ன செய்யறாங்க? ஹவுஸ் வாடகை வீட்டுல தலைமையில கை வச்சிடறாங்க. இது யார் மேல தப்பு? அரசியல்வாதியும் சரி கிடையாது. ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் பெரம்பூர் தொகுதியில வச்சு ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் வந்துக்கிறானா? எந்த இடத்துல வந்து பாத்துக்கிறாங்க சொல்லுங்க? அவங்களோட வேலையை அவங்கவுங்க தான் பாக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருந்தா போதும். ஓட்டு போடுறவங்க குடும்பம் எப்படி போனான்னா அவன் நடுரோட்ல நின்று பிச்சை எடுக்கட்டும். நம்ம சொகுசா ஏசியில 10 மணி தூங்கலான்னு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த வாட்டி புதுசா யாருன்னா இருக்குன்னு நிக்கலாம், விஜய்க்கும் போட்டுடலாம். 2024 டிஎம்கே தானே வரும், அதுல எந்த மாற்றம் இல்லைண்ணே. செய்யறாங்கண்ணே, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செய்யாம வர்றாங்க. 5 வருஷமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செய்யாத ஒன்றும் இல்லைல்ல. எல்லாம் செய்யல சொல்றாங்க. இப்போ கொடுக்குற காசை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்காம யார் இருக்கிறா? வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவர் நிக்கிறாரு, வியாபாரம் தானே இது. ஒரு கடை ஓப்பன் பண்ணாக்க புதுசா ஒரு வியாபாரி வரதான் செய்வான். அது ஓடுறது அவங்க திறமையை பொறுத்து இருக்குது. அது வந்து அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அரசியல் எல்லாரும் வரதானே. ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணாலும் வரலாம். நீ தான் வரக்கூடாது, நான் தான் வரக்கூடாது ஒன்றும் கிடையாது. வந்திருக்காரு, பார்க்கலாம் அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு. இல்ல இப்ப டிஎம்கே ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா எனக்கு வந்து விசில் சின்னம் போட்டு விஜய் ஜெயிக்கணும்ன்றது என்னோட இது. புதுசா மாற்றம் வரணும். கண்டிப்பா அவர் அந்த மனுஷனை பார்த்தாலே தெரியுது உண்மையா இருப்பாரு,
அவர் மக்களுக்கு நிறைய செய்வாருன்றது என்னோட கணிப்பு. எனக்கு மேரேஜ் ஆகி இங்க இப்பதான் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆச்சு. அதுல நான் வந்து ஆர்டி சேகர்னா யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா வந்து விஜய் நான் வந்து பாத்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஆர்டி சேகரை பாக்கிறதுக்கு முன்னாடி நான் விஜய் சாரை பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டாலின் சார் வரும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காதே. யார் வந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் கத்துக்கிட்டதுலாம் எல்லாம் பண்ணிட்டுலாம் வர மாட்டாங்க இல்லையா. அவர் பொறுமை தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கே. அவரை கண்டிப்பா எல்லாரும் இப்ப எனக்கு வர கஸ்டமர்ஸ் முதல் கொண்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த நம்பிக்கையிலேயே நான் சொல்றேன் விஜய் தான் வருவாரு. தற்கொலைனா இப்போ என்னது சொல்றேன், அவங்க பேசுறவங்களுக்கே தெரியும் தற்கொலை. அவங்களும் அப்படிதான் தற்கொலையா தான் இருந்தாங்க. இப்ப பேசுறவங்க அவங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க தற்கொலையா சொல்லிட்டு இருக்காங்க. தற்கொலைனா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முட்டாள் தான். அவங்க சொல்றவங்க தான் அந்த முட்டாள் தற்கொலைன்றவங்க. இல்ல அப்படி கிடையாது. விஜய் சார் வந்துட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பிரச்சாரத்துல என்ன முக்கியமா சொல்லணுமோ அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை யாரும் கவனிக்கிறது இல்ல. சின்ன விஷயம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லி சுத்தி காட்டிட்டு அதை பத்தி புரணி பேசிட்டு அதை மக்களுக்கு வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு. மத்தவங்க எதுவுமே ஃப்ரீயான்ற மாதிரி எல்லாம் சொல்ல கிடையாது. மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை முழுசா தரேன்றாரு. அதாவது மத்தவங்க ஆட்சியில எல்லாம் கொடுத்தத கொடுக்க வேண்டியத பாதி எடுத்துட்டு கால்வாசி தந்துருவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இருக்கிற அத கொடுக்குற மொத்தத்தையும் மக்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். அந்த இலவசம் நமக்கு தேவையானது தானே, அதை தானே அவர் கொடுக்குறேன்றாரு. வேற என்ன வேணும்? இலவசம்ன்றது அது மக்களுக்கு தேவையானது வேணும். முடியும், ஏன் முடியாது? அது மக்களுக்கு தேவையானது இல்ல, அடிப்படையானது இல்லையா? அதெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்காங்க. அந்த அடிப்படை வசதி வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்ல. அந்த கவர்மெண்ட் கொடுக்காம இப்படி அமுக்காம விஜய் சார் வந்து தரேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். கண்டிப்பா பாசிபிள். அது விஜய் சார் கண்டிப்பா பண்ணுவாரு. ஆட்சி இப்படின்றத நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா வந்து டிவிக்கே வந்தா நல்லா இருக்கும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. என்னோட எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஒரு மாற்றம் வேணும். அதனால பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங். மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அவரோட அனுபவம் வந்து இத்தனை 25-30 வருஷம் அவரோட சினிமா வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டாரு. இந்த அனுபவத்தை அவர் இதுல கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுவாருன்றது எங்களோட கண்டிப்பா எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பா பண்ணுவாருன்றது ஒரு எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்டேஷன்ல எங்களுக்கு வந்து பெரம்பூர்ல வருவான்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலா திருச்சின்றது எங்களுக்கு அந்த தொகுதி பத்தி தெரியாது. இது எங்களோட தொகுதி. அவர் வரணும்ன்றது எங்களோட மேபி வேண்டுகோள். தெரியல சார், தெரியல. ஆக்சுவலா நம்பிக்கைன்றது மக்களோட நம்பிக்கை தான். ஆக்சுவலா நாங்க இது வரைக்கும் பேசின வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும், ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோமே, ஒரு வாய்ப்பு கொடுத்தா பாப்பேன்றதுதான். இது வரைக்கும் வந்து டைலமோல தான் இருக்கு. இது வரைக்குமே ரொம்ப டஃபா இருக்கு. யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லெட்ஸ் see, let's hope for the best. விஜய் சார் வரணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ அவங்க இருந்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே இந்த இயர். அதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அவர் ஒன்றும் 5 வருஷம் தானே அவருக்கும், அதுக்கு மேலே அவரும் இருக்க போகிறது கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, எப்படி என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாமே. இப்போ பெண்களுக்குலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் நடக்குது. இப்போ இவர் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்தா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார் அவர் ஆக்டர் தான், இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு நிறைய படம் எடுக்கிறாரு. வாய்ப்பு கொடுத்தா தானே நமக்கு தெரியும். காலம் ஃபுல்லாக ஆள போகிறது கிடையாது. 5 வருஷம் தானே. 5 வருஷம் ஆண்டுட்டு பேர் யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்சி அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது தான். இது மாற்றி மாற்றி பேசுறதுன்றதோட மக்களுக்கு இதை பற்றி தெரியும்ல, அனுபவம். எப்படி இருந்தாலுமே இப்போ அவரு கூட தான் ஒரு 2000 ரூபாய் இப்போ தரேன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு இதுக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. நிறையவும் கேஸும் தரேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களாம் 3 கேஸ் தரேன்னாங்க, இவர் 6 கேஸ் தரேன்றாரு. 6 கேஸ்லாம் தர முடியாது. வருஷத்துக்கு 6 கேஸ்லாம் தர முடியாது. மினிமம் அவர் நிறைய அறிக்கை விட்டுடுறாரு. அது பர்சனலாக எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அறிக்கை ஏன் இவ்வளோ விடுறாருன்னு கூட எனக்கு கூட தோணுது தான். இன்னும் மீனவங்களுக்குலாம் நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா போன பேர் கூட நம்ம இன்னும் செய்யலாம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ சொல்லிடுறாரு, அப்புறம் செய்யலைன்னா அவருக்கும் கஷ்டமாயிடும். மக்கள் அதை விட எதிர்பார்க்குறாங்க. அவர் மேலே நிறையவே மரியாதை வச்சுருக்காங்க, மதிப்பு வச்சுருக்காங்க. இருந்தாலுமே அது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ரொம்ப சொல்லிட்டாரு. நான் பர்டிகுலராக எனக்கு தோன்றது நான் சொல்லலாமா, அவரு நிற்கிற இடத்துல அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. மற்ற வேட்பாளர் நிற்கிற இடத்துல எப்படி ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு தெரியல சார். அவர் நிற்கிற இடத்துல கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாரு. பெரம்பூர் நிற்கிறாரு, திருச்சி நிற்கிறாரு. அந்த 2 இடத்துலையுமே அவர் ஜெயிக்கலாம், அவர் ஜெயிப்பாரு. ஆனா மற்ற வேட்பாளர் நிக்கிற இடத்துல சான்ஸ் கம்மி தான். விஜய் எம்எல்ஏ ஆவார், அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரு. அவரோட இருக்கிற 234 தொகுதியில இருக்கிற அவங்க கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். முதல்வரா வர்றதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே
ஒரு 150 தொகுதியில கூட அவர் வந்துடலாம். 150 தொகுதியில கூட அவர் வந்துடலாம். முதல்வர் ஆயிடுவாரு. இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி இப்ப அவர் கூட இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் எப்படின்னு தெரியலல்ல. அவங்க எப்படி செய்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலல்ல. ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தான் தப்பு இல்லையே. ஒரு வாய்ப்பு தானே கொடுக்க போறோம். ஆல்ரெடி எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நமக்கும் ஒரு நம்பிக்கை வைப்போம், அவ்வளவுதான். நம்ம ஏன்னா ஒரு லேடிஸா இருந்துன்னு நம்ம ஒரு மதிப்பு வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னமோ எங்கெங்கேயும் எதோ நடக்குது. ஆனா நம்ம கொஞ்சம் பண்றதுல எதுவும் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்டி சேகர் அவர் வந்து நல்லா ஃபீல்டு ஒர்க்கரு, எல்லா இதுவும் ஹெல்ப் பண்றாரு. விஜய் வந்து அவர் சொல்லுவார், டைலாக் சொல்லுவாரு. ஆனா வந்து ஏரியாவை வந்து பாக்கணும்ல. தளபதி விஜய் தான்ப்பா. எதனாலன்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மாற்றம் வரட்டுமே. ஒரே ஆளே வந்துட்டு இருக்காரு. மக்கள் கூட மாற்றம் வரட்டுங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிட்ட வந்துங்க. தெரிஞ்சவரும் வரட்டும். பரவாயில்லைங்க, வந்து தெரிஞ்சுட்டோங்க. எல்லாருமே தெரிஞ்சுங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சா அப்புறம் என்னங்க இருக்கு. வரட்டுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. எதையே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது. டிவிகே விஜய் வரட்டுங்க, ஏதோ ஒண்ணு கூட வரட்டுங்க. எங்களுக்கு வரணும்னு ஆசை. வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும். எதிர்கட்சியாவது வரட்டும் எங்க தலைவர், நாங்க பாத்துக்கிறோம். ஆமா வரட்டுங்க, தரேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் தான் வரணும். டிவிகே விசில் சின்னம் எல்லாமே ஒருத்தர் கையில கொடுக்குறாரு. யாருக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா பார்ப்போம். ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவர் சொல்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன பண்றாரு பார்க்கலாமே. அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. எல்லாரும் அனுபவத்தோட வரல. நம்மளும் ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணி தானே மாட்டுறோம். அப்போ ஒரு அனுபவம் வருதுல்ல. அவரும் எதனா பண்ணி பார்க்கட்டும், அனுபவம் வரும். மக்கள் எதிர்பார்க்கறாங்களே, ஒரு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் அதுவும் சொல்லலைன்னா வருவாரா வரமாட்டாரு சொல்ல முடியாது. சொல்லாததான் செய்வேன்னு இருக்காரா பார்க்கலாம். வந்து பார்க்கட்டும். தரதா பார்க்கலாம், தரலன்னா பேசுவோம். அதை பத்தி தரேன்னு என்ன சொல்லியிருக்காரு. இப்போ தரலன்னா அப்புறம் அவரை பத்தி பேசுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா யாருமே வர முடியாதுல்ல. இப்ப நீங்க கூட தான் கேமரா வச்சிருக்கீங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்களா? கத்துன்னு தானே வந்தீங்க. அந்த மாதிரி அவரும் ஒரு வாட்டி கத்துக்கிட்டோம். தப்பா மூஞ்சி சரியில்லாம போட்டோ எடுத்தீங்கன்னா அது தப்பு தானே. எந்த ஆங்கிள் வச்சா எந்த ஆங்கிள் வரும் உங்களுக்கு தெரியணும்ல. மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்ப மக்களுக்கு அவர் பதில் சொல்லிதானே ஆகணும்.